ஹாய் ஆல், வெல்கம் டு காவியமித்ரா விலாக். இன்றைக்கி வந்து மலேசியாவோட டே 3 விலாக் தாங்க. ஸோ இன்னியோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ஐபிஸ் ஹோட்டலில் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் வந்து தோசை, வடை, சாம்பார், இட்லி எப்பவும் போல் இருந்துச்சு. பட் நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க, எப்பவும் போல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் பேன் கேக், வேஃபிள், ஃப்ரூட்ஸ், ஜூஸ் தாங்க மேக்ஸிமம் இங்கே சாப்பிட்டோம். சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது மலேசியாவில் எங்களுக்கு கொடுத்த பஃபெட் வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மி தான் சவுத் இந்தியன். அது போக அவங்க ஊர் வெஜ், நான்வெஜ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரோ நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இல்லை அப்படின்னா நியர்பை டே 2 விலாகில் சரவண பவன் ஹோட்டல் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதையும் போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னியோட விலாகோட பிளான் என்னென்னா கேஎல் டவர், அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு. இது ஆப்ஷன் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பட்டு கேவ்ஸோ பெனாங்கோ அப்போ ட்வின் டவர் தாங்க மலேசியாவில் ரொம்ப முக்கியமான பிளேஸ். எங்களுக்கு டைம் இருந்துச்சுனாலும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேஎல் டவர் போனோம். இந்த கேஎல் டவர் எப்படின்னா செவன்த் டாலஸ்ட்டு இந்த வேர்ல்டுங்க. கண்டிப்பாக இதுவும் பார்க்க வேண்டியது. ஸோ நாங்கள் டவருக்கு டாப்பில் போயிட்டோம். டவருக்கு டாப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வந்து ட்வின் டவர், ஓவரால் ஃபுல் பில்டிங்குமே பார்க்கலாம். வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேயோ 3 ஜோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜோன்னு ஒன்று இருக்கும். இப்போது ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து வேர்ல்ட்லேயே இருக்க டாலஸ்ட் டவர்ஸோட பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதில் கேஎல் டவர் ஒன்றுங்க. அதே மாதிரி மேலே போனீங்கன்னா கீழே கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செக்ஷன் மாதிரி இருக்கும். லைக் ஓப்பன் க்ளோஸ்டு கிளாஸில் நீங்கள் போய் நின்றால் கீழே வந்து ஃபுல் டவர் வியூவும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவோட விலாகில் கடைசியில் நான் அந்த ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டவரை சுற்றி வாக் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பியூர் ஹனி ஷாப். அந்த டவர் கீழேயே லைக் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி வந்து கோல்டு காஃப்லாம் வந்து நிறைய சிரப் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கியிருந்தேன். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும், அந்த டவர் வியூ. ஸோ இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுக்கலாம். நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கும். இந்தாங்க அந்த கேஎல் டவர். நம்ம போன கேஎல் டவர் அதுதாங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோ செக்ஷன்லாம் இங்கே எடுத்தோம். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கேருந்து கிளம்பி மாலுக்கு போனோங்க. நியர்பை என்ன மால் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது தாங்க அந்த சாரிங்க, மாலுக்கு போல் மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹனிஃபான்ற சூப்பர் மார்க்கெட் போகணும். உங்களுக்கு வந்து அந்த ஊர் மலேசியாவில் வந்து ஹனிஃபான்ற சூப்பர் மார்க்கெட் என்னென்னா நம்ம ஊர் டிமார்ட் மாதிரிங்க. எல்லாமே காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். எல்லா சாக்லேட்ஸ், எல்லா பிஸ்கெட்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் க்ராசரிஸ் அங்கே இருக்கவங்க இங்கே தாங்க போய் வாங்குவாங்க. சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். டிமார்ட் மாதிரியே தாங்க இருக்குது, ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம ஊரில் கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே இருக்குது. ஆக்சசரிஸ், வாட்சஸ். மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து வாட்ச் வாங்கலான்றாங்க. பிராண்டட் வாட்ச் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாப்பும் இருக்கோங்க. இங்கே கோல்டு வாங்கலான்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு சும்மா போய் பார்த்தோம். பட் என்னென்னா அந்த ஊர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு கோல்டு. ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே நான் போகும்போது என்ன இருந்துச்சுன்னா கம்மி கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகல. லைக் ஒரு 3 கிராம்ஸ் ப்ளஸில் இருந்தாங்க உங்களுக்கு ரிங்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா துணிங்க வந்து நிறைய இருக்கும். இங்கே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து இன்னர் வேர்ஸ் எடுங்க. ப்ளஸ் வந்து நைட்டி உள்ளே போடுற இன்ஸ்கர்ட்ஸ் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த இன்னர் வேர்ஸ்லாம் அன்றைக்கி ரொம்ப 10 days 15 days போனீங்கன்னா அந்த மாதிரி டைப் இன்னர் வேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா மற்றெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். நீங்கள் லேடிஸ்க்கு இன்னர் வேர் ப்ளஸ் அந்த ஸ்கர்ட்ஸ், நைட்டிக்கு போகிற ஸ்கர்ட்ஸ் அங்கே நல்லாயிருக்கும். வென் கம்பேர் டு நம்ம இந்த ஊர் கடையில் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. அது போக நம்ம ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹனிஃபா ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோல்டு கடை நிறைய கடைங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டு அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். நாங்கள் வாங்கலை, ஜஸ்ட் அங்கே மட்டும் செக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா எனக்கு டிசைன் பிடிக்கல. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாகவே ஷாப்பிங் மார்க்கெட் ஏரியா தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடையார் ஆனந்த பவன், அந்த மாதிரி நம்ம ஊர் ஹோட்டல்ஸே இருக்குது. நாங்கள் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் தாங்க லஞ்சு சாப்பிட்டோம். காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் தாங்க லஞ்சு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயே லஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் அதை முடிச்சுட்டு
நாங்கள் எங்கே வந்தோம்னா பக்கத்துலேயே ஃபிஷ் அக்வாரியமில் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ ஃபிஷ் அக்வாரியம் தான் வந்தோம். ஃபிஷ் அக்வாரியம் ரொம்ப பார்க்க வேண்டியதுங்க உண்மையாலுமே. அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, புது புது ஃபிஷ்ஷஸ்ஸு, நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ இதாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் சில பல ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு வியூ பண்ணுறது அந்த வாட்டர்லேருந்து, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு அதை பார்க்கும் போதே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் பொறுமையாக பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த அக்வாரியமை. இதெல்லாம் பாருங்கள், புது வகையான ஃபிஷ்ஷு, ஸ்னேக் ஃபிஷ்ஷு ஏதோ சொன்னாங்க. நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லைவ்லியாக பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பொறுமையாக நிறைய டைம் இருக்குதுன்னு நல்லா பார்த்துட்ருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ஃபிஷ்ஷு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுங்க. பார்க்க வேண்டிய இடமும் இதுவும் கூட. அடுத்ததாக பக்கத்தில் எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாலுக்கு தாங்க போகணும். சன்வே பிரமிடுன்ற மாலுக்கு தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்பில் போகிறதுனே தெரியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சுற்றிக்கிட்டே இருந்தோம் எந்த ஷாப்புக்குள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு டைமும் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே போனோங்க. எல்லா ஷாப்பும் ஒரு சில ஷாப் புரிஞ்ச பேராக இருந்துச்சு, புரியாத பேரும் இருந்துச்சு. சரி ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அங்கேயே வந்து லஞ்சும் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி ஸ்கெச்சஸ் அந்த ஷூ என்னென்னா இங்கே வாங்கினீங்கன்னா நம்ம ஊரை விட இங்கே காஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த ஷாப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா திரும்பி வரும்போது நம்மளுக்கு லக்கேஜும் வெயிட்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம் ட்ரெஸ்ஸுக்குனால கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேட்டிங்லாம் ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளால இது பண்ண முடியாதுங்க. ஆனால் அங்கே ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். அது என்ன கடைனா கைசன் கடை வந்து உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பரான ஷாப்பு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் மினிசோ ஷாப் மாதிரி, ஜப்பான் ஷாப் மாதிரி எல்லா வகையான உங்களுக்கு க்யூட் ஐட்டம்ஸும் அங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், கடையோட ஓவர்வியூ கொடுக்குறேன். இந்த கடையோட ஃபுல் விலாக் வந்து ஷார்ட்ஸாக நான் போடுறேன். ஏன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஆல்ரெடி இது ஒரு பெரிய விலாக் தான். க்யூட்டான ஐட்டம்ஸ், க்யூட் கீ செயின்ஸு, அப்புறம் கப்ஸு, நிறைய பர்ஸஸ்ஸு, அப்புறம் இந்த டேபுக்கு தேவையான உங்களுக்கு கவர்ஸு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸு, குழந்தைங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸு. உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் சிங்கப்பூரில் கீ செயின்ஸ் வாங்கலைன்னா இங்கே தாராளமாக வாங்கலாம். காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி வென் கம்பேர்ட் டு சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கீ செயினும் 4 கீ செயினுமே 650க்கு வாங்கினேன். இங்கே அதை விட ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. அங்கே பாருங்கள், எல்லாமே க்யூட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த வந்து ஷார்ட்ஸாக நான் போடுறேன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லைக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி இருக்கும் மாலுள்ளேயே. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தேவையானது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். க்யூட் பேண்ட்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த மால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லைன் பை லைனாக இருக்கும். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை வாங்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டிங்கன்னா அங்கேயே வந்து லஞ்ச் இருக்கும். நாங்கள் சாப்பிட்டது வந்து காம்போ தான், வெஜ் காம்போ, நான்வெஜ் காம்போ சாப்பிட்டோம். ஸோ லஞ்சு அங்கேயே முடிச்சுட்டு கடைசியில் மறுபடியும் இந்த ஸ்கேட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க அன்னைக்கு. இதுதான் டே 3யோட மலேசியா விலாக். ஸோ கேஎல் டவர், ஃபிஷ் அக்வாரியம், அதுக்கப்புறம் இந்த மால் போனோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 பிளேசஸும் விசிட் பண்ணுங்கள். இந்த ஒரே நாளில் இந்த 3 பிளேசஸும் நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். என்னோட விலாக் இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.